மனதிற்கினிய மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களே, நீங்க உங்களுடைய உடல்ல எந்த உறுப்பை முக்கியமா நீங்க கவனிக்கணும். எந்த உறுப்பு உங்களுக்கு பலமா இருக்கும், எந்த உறுப்பு உங்களுக்கு பலவீனமா இருக்கும். உங்க ராசி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்புல தான் பலம் அதிகம், இல்லைன்னா அந்த உறுப்புல தான் பலம் குறைவு. அதை வச்சு நீங்க லக்னத்தோட பவர், ராசியோட பவர் தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாதுகாக்க வேண்டிய உறுப்பு உங்களுடைய தோல் புஜங்கள் தான். வான மண்டலத்துல தோலையும் புஜங்களையும் குறிக்கிற ராசி மிதுனம் தான். அதை வச்சு நம்ம ராசியோட பலமா, இப்ப நீங்க பிரசனம்லாம் பார்க்க போனீங்கன்னா அங்க ஆர்டர் லக்னம் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க உக்காந்தப்ப இருக்கக்கூடிய லக்னம், உதய லக்னத்தை குறிச்சுக்குவாங்க. நம்ம ஆர்டர் லக்னம் செலக்ட் பண்ணும்போது அந்த சோழி போட்டு பார்த்தும் அதை செய்வாங்க. அதே சமயத்துல சில பேர் எண்கள் வாங்கி செய்வாங்க. ஆனா ரொம்ப அனுபவப்பட்ட ஜோசியரை நீங்க அந்த நேரத்தை தோலை தொட்டீங்கன்னா மிதுனம்னு கச்சுக்குவாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் உக்காந்தவொடனே குறிப்பா அந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்க எந்த உறுப்பை தொடுறீங்களோ, முகத்தை தொடுறீங்கன்னா ரிஷபம்னு வச்சுக்குவாங்க, தலையை தொடுறீங்கன்னா மேஷம்னு வச்சுக்குவாங்க. அது அக்யூரேட்டா வரும். சோழி பிரசனத்துல அவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நீங்க எந்த உறுப்பை தொடுறீங்களோ அதோட பலன்களை அவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அருள்வாக்கு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மிதுனத்துக்கு என்ன பலனோ அதை சொல்ல ஆரம்பிச்சு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க தோலை நல்லா பாத்துக்கணும். தவிர்க்க வேண்டிய குணங்கள் என்னன்னா, சஞ்சலப்படுறது, அடிக்கடி மன சஞ்சலத்துக்குள்ளாகிறது. அதை நீங்க தவிர்த்துடணும். ஸ்டெடி மைண்ட் ஏற்படுத்திக்கணும். மெடிடேட் பண்ணுங்க, ஸ்டெடி மைண்ட் வச்சுங்க, நல்ல மனப்பயிற்சி எடுங்க. மனப்பயிற்சி எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டா எல்லா பிரச்சனை வெளியே வரலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் வெளியே வர முடியும். நான் யாருன்னு எனக்கே தெரியல, என்னை சுத்திட்டவங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நான் தேறி வர்றது? அதனால முதல்ல நம்ம யாருங்க நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்னன்னா, வாதம், பித்தம், சிலேத்துமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது 3 கலவையா வரும் உங்களுக்கு. ஆனா எதுவுமே ரொம்ப மோசமான லெவலுக்கு போவாது. இப்ப ரிஷபத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா வாதம் ரொம்ப அதிகமாகவும் போகும், மேசத்துக்கு எடுத்தீங்கன்னா பித்தம் அதிகமாகவும் போகும். உங்களுக்கு கடகத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா அங்க கபம், சிலேத்துமோ அது அதிகமா கூட இருக்கும். ஆனா உங்களுக்கு 3மே இருக்கும். ஆனா அது வந்துட்டு இப்போ மாறி மாறி வரும், கலந்து வரும். உங்களுக்கு சாதகமான திசைகள் மேற்கு, வடமேற்கு, வடக்கு. இது 3 உங்களுக்கு சாதகமான திசை. நீங்க தொழில் விஷயமாவோ, வியாபார விஷயமாவோ, நண்பர்களை ஏற்படுத்திக்கிறதோ, சொத்துக்களை வாங்குறதோ எல்லாமே அந்த திசையில நீங்க வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த வடமேற்கு கார்னர் பிளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது நல்லா இருக்கும். நேயர்களே, இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான முக்கியமான கருத்துக்களை நாம இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு வர போறோம். இந்த விவரங்கள், உங்களை பத்தி விவரங்களை பூரா தெரிஞ்சுன்னா பிளேலிஸ்ட்ல போய் என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் மனதிற்கினிய மிதுன ராசி நேயர்களே அப்படின்னு போட்டிருப்பேன். அதை எடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன வீடியோஸ் அதுல போட்டிருக்கேன், என்ன டெக்ஸ்ட் போட்டிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.